வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை தாயுமானவன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதை. ஒரு கணவன் தன் மனைவி எப்படி நடத்துகிறாரு, எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாருங்கிறத கதையாக உங்களுக்கு சொல்கிறேன். கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் பேர் ராமு, ஒய்ஃப் பேர் மகா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஹரிணி. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஹரிணியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. அதுக்காக மகா ஹரிணியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மகா சிரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரமாகவே சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச ஹரிணி, என்னம்மா இப்படி சிரிச்சிட்டு இருக்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மகா சொல்கிறா, எங்களுக்கு கல்யாணம் ஆகின தருணங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சுமா, அதாம்மா சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி என்னம்மா ஞாபகம் வந்துச்சு, நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அப்பாவை மட்டும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்காம இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹரிணி சொல்கிறா, என்னம்மா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மகா, இல்லைம்மா, நான் கண்டிப்பாக அவரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், அவர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. மகாவுக்கு ராமன் உயிர் தான். ஒரு நாள் ஷாப்பிங் போனாங்க மகாவும் ராமுவும். அப்போது ராமு மகா கிட்ட, மகா நீ துணி எடுத்துட்டு நான் எதிர்த்தாப்பில் இருக்கிற கடையில் செப்பல் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மகா வாங்கி இறக்கி விட்டுட்டு ரோடு கிராஸ் பண்ணி செப்பல் கடைக்குள்ளே போகலான்னு போகும்போது அம்மானு ஒரு சவுண்டு கேட்குது. இது மகாவோட சத்தமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். வண்டிங்க அங்கே எங்கேன்னு கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேகமாக ஓடி வந்து மகாவை மகா என்னாச்சுன்ட்டு அவ்வளோ கேரிங்காக வந்து பார்க்குறான். இவ்வளோ கேரிங்காக இருக்கிற கணவனை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். சில வருடத்துக்கு முன்னாடி இப்படி தான் ராம் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எப்போவுமே ஷர்ட் கட்டிட்டு பனியனோடு தான் தூங்குவான். கொஞ்ச நாளாக சட்டையோடையே படுத்து தூங்கிடுறான். வசதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான் மகா கேட்டாலும். ஒரு நாள் மகா அவன் தூங்கினதுக்கப்புறம் ஷர்ட் பட்டனை மட்டும் கழட்டி விடுவோம், காற்று வரும், தூங்குவாங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுறா. அப்போ தான் தெரியுது அவளுக்கு அவன் வேலைக்கு போயிட்டு உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட கூட அதெல்லாம் சொல்லலை, அவங்க கஷ்டத்தை அவங்களே இது பண்ணிக்கிறாங்க, வீட்டில் கூட இப்படி சொல்லாமல் இருந்திருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா மகா. மறுநாள் ராம் எழுந்திரிச்ச உடனே மகா கேட்குறா, என்னங்க இப்படி உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்க்கணுமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா இந்த மாதிரி இருக்குன்ட்டு, ஏங்க இப்படி உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ராம் சொல்கிறான், வெளியில் வேலைக்கு போகிற ஆம்பளைங்களுக்கு 1000 இருக்குமா, அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாதுமா, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி வீட்டுக்கு கடுமையாக உழைச்சி அது அந்த கஷ்டம் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கணவன், இந்த மாதிரி கணவன் கிடச்சதுக்கு மகா சந்தோஷம் தானங்க படணும். மகாவுக்கும் ராமுக்கும் மேரேஜ் ஆன புதுசில் மகாவை ராமோட அம்மா ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க. இதை பார்த்த ராம், அவள் என்ன நம்பி வந்திருக்கா, உங்களுக்கு மருமகளாக நான் கூப்பிட்டு வரலைங்க, எனக்கு மனைவியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராமு மகாவை கையை பிடிச்சி, நான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இதை விட வேறு என்னங்க வேணும் மனைவிக்கு. மகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பொண்ணு தன் கனவை யார்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பா, வேறு என்ன இருந்தாலும் பொறுத்துப்பா. ஆனால் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக நினைப்போம். அந்த மாதிரி தான் ராம் தன் மனைவியை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருந்தான். உங்கள் லைஃப்லேயும் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி, இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எப்படி நடத்துகிறாரு, எப்படி அக்கறையாக பார்த்துக்கிறாருன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் ஒரு கணவனாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, உங்கள் ஒய்ஃபை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கதையோட விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.